வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதையோட தலைப்பு மல்லிகை பந்தல். எழுதியவர் சௌரப் குமார் சாலிகா. பல உயரமான கான்கிரீட் கட்டிடங்களுக்கு நடுவே அந்த பழைய சிறிய வீட்டை பார்ப்பதற்கே ஏதோ போல் இருந்தது. அசாம் மாநில வீடுகளின் அமைப்பை ஒத்த வீடு அது. கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தன. பார்க்கவே சகிக்கவில்லை. சுற்றுப்புறத்தை ஒட்டியும் இல்லை. அதே நிலையில் வெகு காலமாக இருக்கிறது போலும். அக்கம் பக்கத்தில் உள்ள கான்கிரீட் கட்டிடங்கள் பெற்ற மாற்றங்களை அச்சிறிய வீடு பெறவில்லை. நவீன சானிட்டரி அமைப்புகள், தெருவை ஒட்டிய பால்கனி போன்றவை இல்லை. மரத்திலான வாயில் கதவு, அதற்கு பின் கொஞ்சம் திறந்த புல்வெளி, அதில் செடி கொடிகள் நிறைந்திருந்தன. வீட்டிற்கு முன்னால் திறந்தவெளி விடும் பழக்கம் இப்போது கிடையாது. கேட்டின் வெளிச்சட்டங்களும் மரப்பூச்சியால் அரிக்கப்பட்டிருந்தன. இரும்பு கொக்கிகள் துருப்பிடித்திருந்தன. வேகமாக தள்ளினாலே தாங்காது. புல்தரையும் பசுமையாக இல்லை. கொஞ்சம் செம்பட்டை நிறத்தில் இருந்தது. அதன் மேல் குப்பையும் கூளமும் நிறைந்து காணப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் குப்பை குவியல், உடைந்து போன வண்டி, தேவையற்ற சைக்கிள் மற்றும் பழைய மரப்பெட்டிகளின் சட்டங்கள் இருந்தன. வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் கூட மரப்பூச்சிகளால் அரிக்கப்பட்டிருந்தன. சந்துகளும் வெடிப்பும் நிறைந்த சுவற்றில் பூசிய பூச்சிகளும் உதிர்ந்து ஓட்டைகள் நன்கு தெரிந்தன. பழைய பூச்சி கூட தொட்டால் உதிரும் நிலையில் இருந்தது. ஒரு பகுதி கீழே விழுந்து கிடந்தது. வராந்தா முழுவதும் ஒரே தூசு. மரச்சட்டங்களில் சிலந்தி பூச்சிகளின் வலைகள். இது போதாதென்று பெரிய புறா கூட்டம். சிவப்பு நிறத்தில் இருந்த கம்பிகள் மற்றும் உத்தரங்களின் மேல் அவை எச்சமிட்டு வெண்மையாக தெரிந்தன. பழைய பாணி மின்சார அமைப்பு கொண்ட வீடு. அருகில் நவீன மோஸ்தருடன் கட்டிய காங்கிரீட் கட்டிடங்களை பார்க்கும்போது இந்த வீடு இருந்த நிலை அத்துடன் ஒத்துப்போகவில்லை. மல்லிகை கொடி வராந்தாவில் இருந்த ஒரு மூங்கிலின் மேல் படர்ந்திருந்தது. மல்லிகை கொடியை பார்ப்பதே இக்காலத்தில் அரிது. அதில் பூ இல்லை. அதன் இலைகள் பூச்சியால் அரிக்கப்பட்டிருந்தன. மேல்பாகம் முழுமையும் அழுக்காக இருந்தது. வெகு தூரத்தில் இருந்து பார்த்தால் கூட அதன் பரிதாப நிலை தெரிந்தது. அந்த வீட்டின் முன்னால் பெயர் பலகை இல்லை. என்ன பெயர் கொண்டு அழைக்க முடியும்? முன்புறம் உள்ள மல்லிகை பந்தலை கருத்தில் கொண்டு மல்லிகை பந்தல் என்று அழைப்பதே சிறந்தது. நான் எனது மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி அந்த வீட்டை சிறிது நோட்டம் பார்த்தேன். எல் வடிவான அந்த வீட்டை சுற்றி சுற்றுச்சுவர் இருந்தது. வீடு 4 அல்லது 5 பேர் மற்றும் குழந்தைகள் அடங்கிய ஒரு குடும்பத்திற்கு சற்று போதாததுதான் என்றாலும் சௌகரியமானதாக இருக்கக்கூடும். அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கலாம் என்று நான் யோசித்தேன். 3 பெரிய அறைகளும் 2 சிறிய அறைகளும் இருக்கலாம் என்பது என் ஊகம். சமையலறை தனியாக இருந்தது. பின்புறமும் திறந்த வெளிவிட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடும். அப்படி ஒரு ஏற்பாடு போலும். எப்படி இருப்பினும் அது ஒரு பழைய வீடு. தற்போது அதை சுற்றி பெரிய உயரமான கட்டிடங்கள். அந்த வீட்டிற்கு இப்போது வெளிச்சம், காற்று கிடைக்குமா? காற்று கூட போக இயலாமல் அந்த வீடு திக்குமுக்காடுவதைப் போல காணப்பட்டது. எவ்வாறு காலமாக இச்சிறிய வீட்டை சுற்றி இந்த நெருக்கடி பெருகி வந்திருக்கிறது? அருகில் ஹல்லால்கா ட்ரங்க் மற்றும் பக்கெட் ஒர்க்ஸ் என்ற கம்பெனி, சிங்கானியா ட்ரக்ஸ் பிரைவேட் லிமிட்டடை சார்ந்த வீடும் கிடங்கும் அருகில்தான் இருந்தன. மற்றொரு பக்கத்தில் ஒரு வீடு பாதி கட்டிய நிலையில் இருந்தது. சாரக்கட்டைகளை கூட இன்னும் அப்புறப்படுத்த இருக்கவில்லை. அதற்கு அப்பால் மற்றொரு கட்டிடத்தில் கடைகளும் கிடங்குகளும் இருந்தன. அதன் கீழ் தளத்தில் ரோட்வேஸ் கார்ப்பரேஷனில் சாக்கு மூட்டைகளும் பெட்டிகளும் இருந்தன. இவை தவிர நிறுவை இயந்திரமும் அங்கு இருந்தன. முன்பகுதியில் தாறுமாறாக விடப்பட்ட டீசல் வண்டிகள், சைக்கிள் ரிக்ஷாக்கள் மற்றும் கைவண்டிகள் ஆகியவற்றின் இறைச்சலோடு தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பம்புகளில் சத்தம் வேறு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. மல்லிகை பந்தல் வீட்டை பொறுத்தவரை அது அமைந்திருந்த சந்தடியான சூழ்நிலையில் இறைச்சலே அதன் இசை என்றாகிவிட்டது. அமைதிக்கு சிறந்த இடமில்லைதான். இருப்பினும் வசிக்க அப்படி ஒன்றும் பொருந்தாத இடமில்லை. தற்போது எங்கள் குடும்பம் சிறிதே. என் தாய், கல்லூரியில் படிக்கும் எனது தம்பி, வீட்டு வேலையால் மற்றும் நான் ஆகிய 4 சிறிது காலத்திற்கு பிறகு எனது தங்கை ஹாஸ்டலை விட்டு என்னுடன் வந்து தங்கலாம். இவை அனைத்திற்கும் போதுமான இடம் இருந்தது. முன்பகுதியில் உள்ள புல்தரையை நன்கு வெட்டி சீர் செய்தால் இரவு நேரங்களில் வராந்தாவில் உட்கார ரம்யமாக இருக்கும். இரவில் மட்டுமில்லாமல் பகலிலும் பார்க்க நன்றாக இருக்கும். மல்லிகை மறுபடியும் பூக்கும். அதன் இலைகளில் இருக்கும் தூசு நீங்கி பசுமையாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தேவைப்பட்டால் அக்கொடியையே
அப்புறப்படுத்தி விடலாம். மோட்டார் சைக்கிளில் அலுவலகம் செல்லும் எனக்கு அலுவலகம் அந்த வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை. அதுவும் ஒரு அனுகூலமே. தனித்தன்மையின்றி ஒரு வீட்டின் உணர்வற்று இயந்திரம் போன்ற ஒரு விதமான ஒற்றை வீட்டின் கான்கிரீட் அறையை விட மல்லிகை பந்தலில் எந்த அறையும் விரும்பத்தக்கதே. வாடகை 50 100 அதிகமாக இருக்கலாம். இருப்பினும் அது நியாயமானதே. குளிர்காலம் கழித்த இதமான இலையுதிர் காலம். எனக்கு சற்று தாகமாக இருந்தது. சில அடிகள் நடந்து சென்று மல்லிகை பந்தல் வீட்டின் அருகில் இருந்த கட்டிடத்தில் இருந்த கடைகளின் பெயர் பலகைகளை பார்த்தேன். PK ராய், டைஸ் மேக்கர்ஸ், அன்னபூரண ரொட்டி, குப்சந்தானி, ரேடியோ விநியோகஸ்தர்கள், இப்படி. 2வது மாடியில் இருந்த அறையில் எல்லாம் திரைச்சீலைகளால் பாதி பகுதி மூடப்பட்டிருந்தது. வராண்டாவில் இருந்த சுவர்களில் புடவைகள் காயப்போடப்பட்டிருந்தன. அதன் மேலுள்ள மாடியில் வராண்டாவில் கயிற்றில் கமோச்சா எனப்படும் அசாமிய துண்டுகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கட்டிடத்தின் சொந்தக்காரர் உள்ளூர்காரர் என்றும் அங்குதான் உள்ளார் என்பதையும் அது காட்டியது. 2வது மாடியை மறுபடியும் பார்த்தேன். மாலை வேளை. விளக்குகள் அப்போதுதான் எரிய துவங்கி இருந்தன. இந்த கட்டிடத்திற்காக வண்டி கொட்டகை அந்த சாலையில் ஓரத்தில் இருக்க வேண்டும். அங்கு ஓடு வைத்த சிறிய கட்டிடம் ஒன்று. அதன் மேல் சிவப்பு விளக்குகளால் கொக்கோகோலா விளம்பரம். காகிதம், பேனா, பென்சில் போன்ற எழுதுபொருள் விற்கும் கடை அல்லது மிட்டாய் கடையாக இருக்க வேண்டும். எனது மோட்டார் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்றேன். அன்றாட தேவைக்கான பலதரப்பட்ட பொருட்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கோடு போட்ட சட்டை அணிந்திருந்த 28 வயது இளைஞர் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். முகச்சவரம் செய்து கொண்டிருக்கவில்லை. மயிர்கால்களில் அடிக்கட்டைகளை அவனது கன்னத்தில் காண முடிந்து நியோன் விளக்குக்கு அடியில் நின்று கொண்டு ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். வாடிக்கையாளர் யாரும் அப்போது அங்கு இல்லை. என்னை பார்த்தவுடன் புத்தகத்தை மூடிவிட்டான். பொருளாதாரத்தை பற்றிய ஒரு துணை புத்தகம் அது என அறிந்து கொண்டேன். சிவப்பு நிற ஐஸ் பெட்டியிலிருந்து ஒரு பாட்டில் கொக்கோகோலாவை எடுத்து அதன் மூடியை லாவகமாக திறந்து அதனுள்ளே ஒரு உறிஞ்சானை போட்டு என்னிடம் நீட்டினான். அதை உறிஞ்சியவாறே நான் எனது உரையாடலை துவங்கினேன். இந்த இளைஞனின் செயல்முறை எனக்கு பிடித்திருந்தன. குளிர்சாதன பெட்டி ஒன்றை வைத்துக் கொள்ளும்படி ஆலோசனை கூறினேன். குளிர்சாதன பெட்டியா? அவன் கேட்டான். இந்த கடை இருக்கும் இடம் மிக நல்ல இடம். கோடை காலம் வந்துவிட்டது. இனி குளிர்பானங்களுக்கு கிராக்கி அதிகம். ஒரு பெரிய குளிர்சாதன பெட்டி மற்றும் அது போன்ற பொருட்கள் வைத்துக் கொள்ளும்படி ஆலோசனை கூறினேன். கடை என்னுடையது அல்லவே என்ற அந்த இளைஞன், நான் ஒரு விற்பனையாளன்தான். இந்த இடம் கூட்டம் நிறைந்தது என்பது சரியே. இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் கொக்கோகோலாவிற்கு அதிக கிராக்கி ஏற்படும். எங்களால் சமாளிப்பது கடினமாக இருக்கும். என் முதலாளி ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்குவது பற்றி இன்னும் யோசிக்க கூட இல்லை. இந்த அறை சிறியது. வாடகையோ மாதம் ₹200. இது போன்ற சிறிய கடைகள் அன்றாட செலவுகளை கூட ஈடுகட்டுவதே சிரமம். ஆகையால் குளிர்சாதன பெட்டி வாங்குவதென்பது. அப்படியா என்று கூறிக்கொண்டே பாட்டிலில் இருந்த கொக்கோகோலாவை இன்னும் சிறிது உறிஞ்சினேன். பிறகு நான் அவனிடம் ஊருக்கு புதிது என்பதையும் தற்காலிகமாக ஒரு நண்பனின் வீட்டில் தங்கியிருக்கிறேன், வீடு ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்ற விவரங்களையும் கூறினேன். இந்த பகுதியில் வீடு ஏதாவது காலியாக உள்ள விவரம் தெரியுமா என வினவினேன். வாடகை வீடா? குடியிருக்கவா? இந்த பேட்டையிலா? கிடைப்பது கடினம் என்றான். என் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர் என்று அந்த இளைஞன் கேட்டான். பிறகு தனக்கு தெரிந்தவர் ஒரு வீடு கட்டி கொண்டிருப்பதாகவும், ஆனால் அந்த வீடு இந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி இருக்கும் படாசில் என்னும் இடத்தையும் தாண்டி இருப்பதாகவும் கூறினான். என்னால் அவ்வளவு தள்ளி போக முடியாது என்பதை நான் கூறினேன். அருகில் ஒரு வீடு இருக்கிறதே, அந்த வீட்டின் பெயரே மல்லிகை பந்தல். உனக்கு தெரிய வேண்டுமே நான் கேட்டேன். மல்லிகை பந்தல்? மல்லிகை பந்தல் ஞாபகப்படுத்தி கொண்டான். நான் சிரித்து கொண்டே கூறினேன். அசாம் மாநில வீட்டின் அமைப்பை போன்ற அந்த வீட்டின் பகுதியில் ஒரு மல்லிகை பந்தல் உள்ளது. ஓ, அந்த வீடா? அவன் மேற்கொண்டு சொல்லப் போவதற்கு அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அங்கு ஒரு பழைய வீடு உள்ளது தெரியும். ஆனால் வீட்டு உரிமையாளர்கள் அதை வாடகைக்கு விடும் எண்ணம் இல்லை போலும். வெகு காலமாக காலியாகவே உள்ளது. நாங்கள் இங்கு கடை துவங்கி 9 மாதங்கள் ஆகின்றன. அந்த வீட்டை அதே நிலையில்தான் பார்த்துள்ளேன். அங்கு யாரும் தங்கவில்லை. அதை பற்றி யாரும் அக்கறை கொண்டதாக தெரியவில்லை. யாரும் அந்த வீட்டிற்கு வந்ததும் இல்லை. ஏன் வாடகைக்கு விடவில்லை? யாருக்கு சொந்தம் அந்த வீடு? மன்னிக்கவும், கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலையில் கூறினான். அந்த வீடு பற்றி தெரிந்து கொள்ள நான் எண்ணியதே இல்லை. யாரும் அந்த வீடு பற்றி கேட்டதும் இல்லை.
என் வேலையே எனக்கு தலைக்கு மேல் உள்ளது என்றான். எங்கள் உரையாடலிலிருந்து அந்த இளைஞன் தனியாக படித்து பட்டப்படிப்பிற்கான தேர்வு எழுத உள்ளான் என தெரிய வந்தது. சென்ற வருடமே தேர்வு எழுத எண்ணியிருந்தான். ஆனால் முடியவில்லை. அவன் தனது குடும்பத்தையும் கவனித்து கொள்ள வேண்டியிருந்தது. பிரச்சனைகளுக்கு என்று முடிவே கிடையாது அல்லவா? இப்போது கொஞ்சம் ஓய்வு. இது போன்ற நேரங்களில்தான் எனது படிப்பிற்கான இது போன்ற புத்தகங்களை புரட்டுவது பழக்கம், அந்த இளைஞன் கூறினான். நானும் அப்படித்தான் எண்ணினேன் என்று கூறிக்கொண்டே, யாருடைய வீடு அது என்று கேட்டேன். கொக்கோ கோலா பாட்டிலின் அடி வரை உறிஞ்சு குடித்துவிட்டு மற்றொரு பாட்டில் தரும்படி கேட்டேன். மற்றொரு கொக்கோ கோலா பாட்டிலை என்னிடம் கொடுத்து கொண்டே அந்த இளைஞன், எனக்கு சரியா தெரியாது, இந்த பகுதியும் எனக்கு அவ்வளவு பழக்கப்பட்டது இல்லை. நான் குமாரபாரா என்றும் இடத்துல வசிக்கிறேன். முன்பு எங்களது பள்ளி இருந்த இடம் இராணுவ தேவைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு இராணுவம் அங்கும் இருந்தது. சில மாதங்களுக்கு எங்கள் பள்ளி காலையில் மட்டும் அப்பகுதியில் உள்ள விஷ்ணுராம் உயர்நிலைப் பள்ளியில் நடந்தது. அப்போது நான் இந்த வழியாகத்தான் எனது பள்ளிக்கு செல்வது வழக்கம். அன்று இந்த கட்டிடங்கள் எல்லாம் இல்லை. நான் அப்போது சிறுவன், சரியாக ஞாபகத்துக்கு வரவில்லை. இந்த கட்டிடம் உள்ள இடத்தில் கூட அன்று மல்லிகை பந்தல் போலவே ஒரு அசாமிய வீடுதான் இருந்தது. பொதுத்துறையை சேர்ந்த கண்காணிப்பாளரான பிரஜன் என்பவருக்கு சொந்தமான வீடு அது. அவர்தான் இப்போது இக்கட்டிடத்தை கட்டியுள்ளார். இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு எல்லோருக்கும் பணம் எங்கு கிடைக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீட்டின் முகப்பில் இருந்த புல்தரையை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. இப்பகுதி முழுமையும் வியாபார பகுதியாக ஆகிவிட்டது. ஆகையால் தான் அவர் சிறிது இடம் கூட விடாமல் லாப நோக்கோடு கட்டிவிட்டார். இக்காலத்தில் வீட்டுக்கு தோட்டம் வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு யாரும் முட்டாள் இல்லை. அது சரியே என்று கூறி அவன் கூற்றை ஆமோதித்தேன். எனது கொக்கோ கோலா பாட்டிலின் உறிஞ்சானை சரி செய்து கொண்டு மறுபடியும் எனது கேள்வியை திருப்பி கேட்டேன். அந்த வீட்டின் உரிமையாளர் யார்? அந்த இளைஞன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். இருப்பினும் புன்னகையுடன் கூறினான், நீங்கள் மல்லிகை பந்தல் வீட்டை விடுவதாக இல்லை. எனக்கு சரியாக தெரியாது. எங்கள் வேலையே தலைக்கு மேல் இருந்தது. இந்த தெருவை கடந்து போகும்போது வேகமாக நடப்போம். ஏனெனில் மெதுவாக நடந்தால் காலையில் பள்ளிக்கும் மாலையில் வீட்டிற்கும் தாமதமாக போக நேரிடும். அந்த காலத்தில் இங்கு இருந்த வீடுகள் அனைத்தும் குடித்தனம் நடத்தும் வீடுகளே. இந்த இளம் பிராயத்தில் எது யாருடைய வீடு என்று அறிந்து கொள்ளும் ஆசை இல்லை. என்றாலும் விஷ்ணுராம் பள்ளியில் இருந்த ஓர் ஆசிரியருக்கு சொந்தமானது என்று கூற கேட்டிருக்கிறேன். அவர் பிற்காலத்தில் தலைமை ஆசிரியர் ஆகிவிட்டார். அந்த இளைஞன் தனது நெற்றியை சிறிது சுருக்கி கொண்டு யோசித்தான். பூதர் கோசாமி அல்லது பூதர் சர்மா, ஏதோ ஒரு பூதர். அவர் ஒரு சமஸ்கிருத ஆசிரியர். அவர் ஒரு பண்டிதர் என எல்லோரும் அறிவார்கள். காசி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அவர் வீட்டின் கதவில் சஞ்சீவன் சமாஜ் என்று ஒரு பெயர் பலகை உண்டு. அந்த சமாஜத்தை ஆரம்பித்தவர் அவர்தான் என கூறுகிறார்கள். ஒருவேளை அவர் அந்த சமாஜத்தின் தலைவராகவும் இருக்கலாம். சில நேரங்களில் சில வயோதிகர்கள் அந்த வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு விவாதிப்பதை காண முடியும். அங்கு கூடும் எல்லோரும் கண்ணியமானவர்களாகவே தோன்றுகிறார்கள். எப்போதாவது கட்டுரைகள் எழுதுவார்கள் என்ற எண்ணமும் மக்களிடத்தை உண்டு. வேத காலத்தில் மாணவரின் நிலை போன்ற கட்டுரைகள் அவர் எழுதியுள்ளார். அவர் இப்போது எங்கு உள்ளார்? எனக்கு சரியா தெரியாது. என்னுடைய பள்ளி படிப்பிற்கு பிறகு சில காலத்திற்கு நான் இந்த ஊரில் இல்லை என்று கூறி சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். அவன் கொஞ்சம் தயங்குவது போல் தோன்றியது. பிறகு அவன் தொடர்ந்தான். இடைப்பட்ட காலத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. முன்பு இங்கு வசித்தவர்கள் பற்றி நான் அறியேன். இங்கு வசித்த பஞ்சாப் மாநிலத்தவர்களும் மார்வாரிகளும் வியாபாரிகள். அவர் பேரு பூதர் கோஸ்வாமி. அவர் இறந்திருக்கக்கூடும். அவர் இங்கு வசித்து வெகு காலமாகிவிட்டது. அப்படியா? இப்போது அவருக்கு 2 புதல்வர்கள், எங்களை விட பெரியவர்கள். ஒருவன் தந்தையைப் போல் எப்போது சுறுசுறுப்பாக இருப்பான். ஏதாவது படித்து கொண்டே இருப்பான். ஏதோ கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்தான். அன்றைய நிலையை ஒட்டி வேஷ்டியும் ஜிப்பாவுமே அணிவார். எப்போதாவது வராந்தாவில் அங்கும் இங்கும் நடந்தபடியே புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருப்பான். அடுத்த புதல்வன் சிறியவன். அவன் திப்ருகரில் மருத்துவம் படித்து கொண்டிருந்தான். இவைகள்தான் நான் அறிந்தது. அவ்வப்போது எனது வகுப்பு தோழன் ஒருவன் இது போன்ற செய்திகளை கொண்டு வருவான். அவன் இந்த தெருவில் கடைசியில் ஒரு வீட்டில் வசித்து வந்தான். இப்போது அவன் இங்கு இல்லை. இளைய புதல்வனை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏதோ குடும்ப தகராறில் குடும்பத்தை விட்டு போய்விட்டான். இவைதான் எங்கள் காதில் விழுந்த செய்திகள். இந்த பரந்த உலகில் யார் எங்கு போனால் என்ன? யாரை அதை பற்றி அக்கறை கொள்கிறார்கள்?
கொக்கோ கோலாவை சிறிது உறிஞ்சிய பிறகு மிக சாதாரணமான பாவனையில், அந்த குடும்பத்தில் பெண்கள் யாரும் கிடையாதா என்று கேட்டேன். அவ்வளவு நிச்சயமாக எனக்கு தெரியாது. சில நாட்களில் ஒரு பெண்ணை பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறது. வயதான பெண்டிர் யாரையும் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியில் பெரிய சினிமா போஸ்டர்கள் ஒட்டி ஒரு வண்டி இத்தெரு வழியே சென்றது. அத்துடன் பேண்ட் வாசித்து கொண்டே ஒரு பேண்ட் கோஷ்டியும் சென்றது. இந்த காலத்தில் குதிரை வண்டிகள் கிடையாது. ரிக்ஷாக்கள் வந்த பிறகு பேண்ட் வாத்தியங்களும் கிடையாது. ஒளிபரப்பிகள் தான் ஒலிக்கின்றன. அந்த வண்டியை பார்க்க ஒரு பெண் வராந்தாவிற்கு வந்தாள். கொஞ்சம் ஒல்லியாகத்தான் இருந்தாள். இருப்பினும் பார்க்க அழகாக இருந்தாள். நாங்கள் அவளை பார்ப்பதை கவனித்த அவள் உள்ளே சென்று விட்டாள். எப்போதாவது ஒரு வெள்ளை நிற ஃபோர்டு காரை அந்த புல்தரையில் பார்க்க முடியும். வாட்டசாட்டமான ஒரு வாலிபன் ஓட்டி வருவதும் வழக்கம். அவன் அந்த பெண்ணை காதலிப்பவன் என்றார்கள். பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். அவன் அந்த குடும்பத்தின் மாப்பிள்ளை. விஷ்ணுராம் உயர்நிலைப் பள்ளியில் எங்களது வகுப்புகள் 6 மாத காலத்திற்குத்தான் நடந்தது. அதற்கு பிறகு அந்த வழியே செல்வதையே நாங்கள் நிறுத்திவிட்டோம். வேறு யாராவது பெண்கள் இருந்திருந்தால் என்றால் அது எங்கள் பார்வைக்கு வந்திருக்கும் என்று சிரித்து கொண்டே கூறினான். இதை கூறும்போது அவன் கொஞ்சம் தயங்கியது போல் தோன்றியது. பேச்சை மாற்றுவதற்காக அவன் கூறினான், இவ்வளவு விலை மதிப்பு வாய்ந்த சொத்து, அதுவும் இது போன்ற இடத்தில் ஏன் இதை இப்படி பாழாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. யாருக்கு தெரியும், ஒருவேளை ஃபோர்டு வண்டிக்கார மாப்பிள்ளை அந்த வீட்டின் உரிமை பெற்றிருப்பான் போலும். அதாவது அது அவனுடைய சொந்த வீடு இல்லை. அக்குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது சொந்தமாக ஆக்கியிருந்தால் இப்படி பாழாக்க விட்டிருக்க மாட்டார்கள். சிறிது சீர் செய்து விட்டால் இந்த பகுதியில் அந்த வீட்டிற்கு குறைந்தது ரூபாய் 800 வாடகையாக கிடைக்கும். அது சரிதான், நான் ஒத்துக்கொண்டேன். இதற்கிடையில் கடையில் வேறு வாடிக்கையாளர்கள் கூடிவிட்டனர். 2 பஞ்சாபிக்காரர்கள் கொக்கோ கோலா கேட்டனர். ஒரு சிறுவன் ஒரு டியூப் பல்பஸை கேட்டான். அந்த மாதத்திற்கான கிளாஸ்கோ வந்துவிட்டதா என ஒரு தம்பதியினர் கேட்டனர். நான் ஒரு ஓரமாக நின்று கொண்டு நாசித்வாரம் வழியாக அந்த கொக்கோ கோலாவின் நறுமணத்தை ரசித்து கொண்டே உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தேன். நியோன் விளக்கு வெளிச்சத்திற்கு கீழே பலதரப்பட்ட எழுது பொருட்கள் அந்த கடையின் தட்டுகளில் நன்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விதம் என் மனதில் ஒரு இதமான உள்ளணைப்பை ஏற்படுத்தியது. பாட்டிலின் அடிவரை நான் குடித்து முடித்தேன். பாட்டிலில் எஞ்சிய கொக்கோ கோலாவில் எல் வடிவான மல்லிகை பந்தல் வீட்டின் நிழல் தெரிந்தது. கீழே உள்ள புல்லின் எண்ணிலடங்கா மல்லிகை பூக்கள் விழுவது போல் எண்ணினேன். ஒரு இளம் நங்கை தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். தன் இடுப்பில் தனது புடவையில் ஒரு தலைப்பை சொருகியிருந்தாள். அப்போது அந்த வெள்ளை நிற ஃபோர்டு கார் வருகிறது. அந்த பெண் பெருக்குவதை நிறுத்திவிட்டு தன் புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு அந்த காரை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறாள். பின்புற கண்ணாடி வழியாக பலமான 2 கைகள் ஸ்டியரிங் சக்கரத்தை பிடித்திருப்பது போன்றிருந்தது. அகண்ட தோள்கள். எனது பார்வையில் அந்த பெண்ணின் முகம் மிகவும் மங்களாக தோன்றியது. இருப்பினும் அவள் இளம்பெண் என்றும் ஒல்லியானவள் என்றும் உணர முடிந்தது. அவன் வந்ததில் அவள் எதிர்பார்த்தது நிறைவேறியது போல அவளது முகம் காட்சியளித்தது. அக்காட்சி சிறிது சிறிதாக மறைந்து அந்த இடத்தில் திறந்த கதவின் வழியாக அப்பெண் உருவம் தெரிந்தது. வராந்தாவிலிருந்து அவளது முழுகே தெரிந்தது. பெரிய வட்டமான மேஜையின் மேல் உள்ள பேப்பர்களிலும் புத்தகங்களிலும் உள்ள தூசிகளை தட்டி கொண்டிருந்தாள். அந்த மேஜையின் மேல் வழுக்கை தலை, வெள்ளை தாடியுடன் ஒரு பெரியவரின் படம். தலைமுடி நரைத்திருந்தது. உருண்டையான 2 குழிவுடைய மூக்கு கண்ணாடி. இருப்பினும் பார்வையில் ஒரு அழுத்தம். அந்த படம் காலம் சென்ற பூதர் கோஸ்வாமியின் படம். கோஸ்வாமியோ அல்லது சர்மாவோ. பக்கத்தில் இருந்த சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த படத்துக்கு பொன்னிற பூமாலை போடப்பட்டிருந்தது. பக்கத்து சுவரில் அவருக்கு அளிக்கப்பட்ட விருதுகளும் வாழ்த்துகளும் சட்டமிட்டு மாட்டப்பட்டிருந்தன. நான் இன்னொரு மனிதரையும் அவரோடு பேசுவதாக கற்பனை செய்து கொண்டேன். அவர் வேஷ்டி கதறணிந்து ஒரு மர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். அவருடைய கண்ணாடி சதுர வடிவம் கொண்டது. ஒரு காலில் ஜோடி இருந்தது. இன்னொரு காலணி கழட்டப்பட்டு அவருடைய விரல்கள் ஆடிக்கொண்டிருந்தன. அது ஒன்றுதான் அந்த மனிதனிடம் காணப்பட்ட பரபரப்பின் சின்னம். மற்றபடி அவர் நிதானமாகவும் தோற்றம் நடவடிக்கைகளில் அமைதியானவருமாக இருந்தார். அவர் குரல் மெதுவாக இருந்தது, ஆனால் பேச்சு தெளிவாக இருந்தது. நிச்சயமாக அவர்தான் அந்த விரிவுரையாளரின் மகனாக இருக்க வேண்டும். அவர் பெயர் என்னவாக இருக்கலாம்? பூதர் கோஸ்வாமியின் மகன். அவருக்கேற்ற பெயர் எதுவாக இருக்க முடியும்? பிரேமதர்? பரமேஷ்? ஆமாம், பரமேஷ் கோஸ்வாமி என்றே இருக்கட்டும். நல்ல பெயர். அவர் என்ன கூறுகிறார்?
கதரில் தயாரிக்கப்பட்ட பஞ்சாபி சட்டையுடன் அவர் முன் நாற்காலியில் ஒருவர் அமர்ந்துள்ளார். அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் வயதானவர் அவர். யார் அவர்? அந்த விரிவுரையாளர் கூறினார். காற்றில் ஏதோ குரல் கேட்டதாக நான் எண்ணிக்கொண்டேன். அன்புள்ள சகோதரா கணேசா, இந்த வீட்டுடன் சாஸ்திரமான கலாச்சாரம் இணைந்துள்ளது. இந்த இடத்தில் வியாபார நோக்குடன் கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாலோ அல்லது அந்த கட்டிடத்தை இடித்து கட்டிடம் கட்டும் பணி துவங்கினாலோ சிமெண்ட், செங்கல், கல் துண்டுகள் பேரம் பேசுதல் போன்றவை கூடிவிடும். பிறகு என் தந்தையின் ஆத்மா சாந்தி அடையாது. என் தந்தை என்னை மன்னிக்கவே மாட்டார். எங்களது குழந்தை பருவம் கொண்டே நீ எங்களை அறிவாய். பரம்பரை சொத்தான இந்த வீடு இப்போது என் பொறுப்பில் வந்துள்ளது. இந்த வீட்டை வாடகைக்கு விடும்படி என்னை கேட்கிறாய். உனது கான்ட்ராக்ட் தொழிலை அபிவிருத்தி செய்த இந்த இடம் உனக்கு தேவைப்படுகிறது. எனக்கு கூட இந்த வீட்டை வாடகைக்கு விடுவதில் விருப்பமே. அப்படி செய்தால் நீ என்னை மதிப்பாய். எனது தந்தை ஆயுட்காலம் முழுமையும் செய்த தொண்டினை காப்பாற்றுவது என் கடமை அல்லவா? அது ஒரு தகப்பனுக்கு புதல்வன் செய்ய வேண்டிய நன்றி அல்லவா? நான் இங்கு வசிக்கப் போவதில்லை. என்னால் முடிந்தவரை பழைய சூழ்நிலையை அப்படியே காப்பாற்றுவேன். என் தந்தையின் நினைவில் இங்கு ஒரு கட்டிடம் கட்டி வாசகசாலை ஒன்றை நிறுவ எண்ணியுள்ளேன். நீ என் தந்தையிடம் மிகுந்த மரியாதையுடையவன். அங்கிருந்த மேஜையை சுட்டி காட்டிக்கொண்டே, இந்த மேஜைகள் தான் எண்ணிலடங்கா புத்தகங்களும் பத்திரிகைகளும் இருக்கும். பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கும். சிவப்பு நாடாவில் கட்டப்பட்ட கோப்பில் வேத காலத்திய இறந்து போன வார்த்தைகள், ஆன்மீக நோக்கு என்று எழுதப்பட்டிருக்கும். மைப்புட்டி, பேனா, பசை, மை உறிஞ்சும் தாள், வெத்திலை பெட்டி, கண்ணாடி கூடு இவை அனைத்தும் இருக்கும். தனது வயதான காலத்திலும் என் தந்தை மிகவும் கவனமாக படிப்பதும் எழுதுவதும் வழக்கம். தனது உடல் தேவையை பற்றி கூட அவர் கவனித்ததே இல்லை. உனக்கு தெரியாதா என்ன? எத்தனை தடவை நீ அவரிடம் வந்து நின்று கொண்டே இருப்பாய். கடைசியாக தொண்டையை கனைத்து கொண்டு நீ வந்திருப்பதை அவருக்கு தெரியப்படுத்துவாய். சுயநலமில்லாமல் எந்தவித லாபம், புகழ் ஆகியவற்றை பாராமல் உண்மையை கண்டறிவதே அவர் குறிக்கோள். எனது தந்தை முடிக்காமல் விட்டுப்போன பல கட்டுரைகள், வியாசங்கள் இங்கு உள்ளன. முடிந்தால் அவற்றை பதிப்பிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை வியாபார நோக்கு கொண்டு நான் அழித்து விடலாமா? நீயே சீர்தூக்கி பார்த்து சொல் கணேஷ். எனக்கு வசிக்க இந்த வீடு நிச்சயமாக தேவையில்லைதான். என்னுடைய வீடு இது. இந்த வீட்டிலிருந்து நான் வாடகையாக நிறைய சம்பாதிக்க முடியும். அதற்காக எனது தந்தை ஆயுட்காலம் முழுமையும் பற்றுறுதியுடன் செய்தவற்றின் தடயங்களை மாற்றலாமா? 2 பஞ்சாப்காரர்கள் கோகோ கோலா குடித்துவிட்டு பாட்டிலை கவுண்டரில் வைத்தார்கள். அச்சத்தம் எனது கவனத்தை கலைத்தது. தனது பாட்டிலின் எனது புட்டியில் தெரிந்த மல்லிகை பந்தலின் படம் மறைந்தது. நானும் கொக்கோ கோலா முழுவதையும் குடித்துவிட்டு பாட்டிலை கவுண்டரில் வைத்தேன். கொக்கோ கோலாவிற்கான விலையை அந்த பையனிடம் கொடுத்து கொண்டே, இரவு எத்தனை மணி வரை கடை திறந்திருக்கும் என கேட்டேன். அந்த வீடு வாடகைக்கு விடப்படுமா என்று விசாரித்து கூற முடியுமா? இன்னும் 2 நாள் கழித்து இந்த செய்தியை அறிந்து கொள்ள அங்கே வருகிறேன். நாளை நீ இங்கு இருக்கப் போவதில்லை. சரி, நாளை மறுநாள் வருகிறேன் என கூறி புறப்பட்டேன். வெளியே வந்து எனது மோட்டார் சைக்கிளின் பூட்டை திறந்தேன். ஒளி வீசும் வெளிச்சத்தில் ஸ்பீட்வேல் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியின் டீசல் வண்டிகளில் சாமான்களை ஏற்றுவதும் இறக்குவதும் நடந்து கொண்டிருந்தது. பலர் அந்த வேளையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் போடும் சத்தத்தில் புகையை கக்கி கொண்டு ஒரு ட்ரக் கிளம்பிய சத்தம் கூட வெளியே கேட்கவில்லை. என் மோட்டார் சைக்கிளை தள்ளிக்கொண்டே சிறிது தூரம் சென்றேன். மல்லிகை பந்தல் இருள் சூழ்ந்து இருந்தது. எங்கும் நிசப்தம். பக்கத்தில் இருந்த உயரமான கட்டிடத்தில் இருந்து விளக்கு வெளிச்சத்தின் கற்றைகள் மல்லிகை பந்தலின் இடது பக்க சுவரில் விழுந்தது. அது பார்ப்பதற்கு ஒரு கலை அம்சம் பொருந்திய படம் போல் தெரிந்தது. விளக்கு எரியும் பக்கத்தில் ரேடியோ பாடுவதை கேட்க முடிந்தது. தட்டச்சு இயந்திரத்தின் ஓசை கேட்டது. ஒவ்வொரு அறையிலும் பரபரப்பான பேச்சோ வேலையோ நடந்து கொண்டிருந்தது. சில அறைகளில் சிற்றுண்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். வாழ்தலும் வாழ்க்கையும், வியாபாரமும் வணிகமும், காதலும் காமமும், திருப்தியும் சந்தோஷமும் சலிப்பும், துயரமும் ஏமாற்றமும் என வாழ்க்கை நாடகத்தின் எல்லா அங்கங்களும் அங்கு அரங்கேறி கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் எவ்வித கால பிரஞ்சையும் இன்றி சற்றும் சலனம் இல்லாமல் மல்லிகை பந்தல் வீடு இருந்தது. விஷயம் முழுமையாக முடிந்து விட்டதா? என்னை எப்போதும் வளைய முடிகிற மல்லிகை பந்தலை எண்ணிக்கொண்டே நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலை எழுந்தவுடன் எனது கண்களை துடைத்து கொண்டே நான் மல்லிகை பந்தலை பற்றி கண்டிருக்கக்கூடிய கனவினை நினைத்து பார்த்தேன். என்னால் முடியவில்லை. நான் கனவில் எதையும் பார்க்கவில்லை. என்ன ஆச்சரியம்! மிகுந்த களைப்பு காரணமாக நான் கனவே காணவில்லை.
பகல் பொழுதில் அவ்வப்போது கிடைக்கும் இடைவேளையில் மல்லிகை பந்தல் பற்றி எண்ணி பார்த்தேன். என்றாலும் அடுத்த வினாடியே அதை மறந்துவிட்டேன். பகல் பொழுதில் எனது மோட்டார் சைக்கிளில் வீடு தேடும் படலத்தை தொடர்ந்தேன். எனக்கு அதிர்ஷ்டமில்லை. நான் எனது மோட்டார் சைக்கிளில் ஏதோ சிந்தனையில் போய்க் கொண்டிருந்தேன். எந்த ஞாபகமும் இல்லை. திடீரென ஒரு இடத்தில் நான் மல்லிகை பந்தல் உள்ள தெரு வழியாக போவதை உணர்ந்தேன். அதே நிலையில் இருந்தது வீடு. அங்கு ஒருவரும் இல்லை. தனித்து உருகுலைந்து நின்றது. மாலை பொழுது. தளர்ந்து போன மல்லிகை செடி மெதுவாக ஆடுவதை பார்த்தேன். எங்கோ காற்று அடிக்கிறது, அதனால்தான் அக்கொடி ஆடுகிறது என எண்ணிக்கொண்டேன். எனது மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி கவனிக்க எண்ணினேன். பொருள்கள் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்களின் சத்தம், டெலிஃபோன் ஒலி ஓசை, மல்லிகை பந்தல் வீட்டின் எங்கோ ஒரு தகடு, இடைவேளை விட்டு அவ்வப்போது மரப்பலகையில் மோதும் சத்தம், ஒரு மூலையில் புறாக்களின் ஓசை. அன்று பார்த்த இளைஞன் அந்த கடையில் காணவில்லை. அதற்கு பதிலாக ஹவாய் சட்டை போட்ட வேறொரு நடுத்தர வயதானவன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் முகம் வட்ட வடிவமாக இருந்தது. எனது வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஒரு கொக்கோ கோலா வேண்டுமென கேட்டேன். இன்று கடையில் கூட்டம் அதிகம், வியாபாரமும் மும்முரமாக இருந்தது. கடையில் இருந்த நடுத்தர வயதுக்காரனின் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவருடன் பேச்சை துவங்கவில்லை. நான் கடையின் ஒரு மூலையில் நின்று கொண்டு கொக்கோ கோலாவை உறிஞ்சி கொண்டிருந்தேன். அந்த பானத்தின் சுவை எனக்கு பிடித்து விட்டது. அது எனக்கு ஆச்சரியமாகப்பட்டது. நான் அதற்கு பழக்கமாகிவிட்டேன். அந்த பாட்டிலை நான் கவுண்டரில் வைத்து உறிஞ்சானை வலதுகை சுண்டு விரலால் அழுத்தி பிடித்து கொண்டிருந்தேன். அதிலிருந்த சிவப்பு பானத்தை கொக்கோ கோலா உற்று பார்த்தேன். அந்த பானம் கொந்தளிப்பது போல் பட்டது எனக்கு. மற்றொரு படம் தெரிவது போலவும் தோன்றிற்று. தென்றல் வீசி கொண்டிருந்தது. மல்லிகை கொடியில் இலைகள் ஆடிக்கொண்டிருந்தன. இரவு வந்து கொண்டிருந்தது. மல்லிகை பந்தல் வீட்டின் வராந்தா பார்வைக்கு தெரியவில்லை. மோட்டார் ஒன்றில் முன்விளக்கின் பிரகாசமான வெளிச்சத்தில் மல்லிகை கொடியும் மூங்கில் தட்டியும் நன்கு தெரிந்தன. காரில் இன்ஜின் சத்தம் கேட்டது. விளக்குகள் அணைந்து காரின் கதவுகள் திறக்கும் ஓசை. அதை ஒட்டி வந்த பருமனான ஒருவன் காரில் இருந்து இறங்கினான். பின்புறத்திலிருந்து பார்க்க கூட நல்ல பலசாலி போல் தோன்றினான். மீசை வைத்திருக்க வேண்டும். அவன் அக்குடும்பத்தின் மாப்பிள்ளை போலும். பாபேஷ். பாபானந்தா. பாபானந்தாவாகவே இருக்கட்டும். பாபானந்தா இடதுபுற கதவை திறந்து கையை நீட்டினான். அதை பிடித்து கொண்டு வெளியே வந்தாள் ஒரு பெண். அவள் யாரும் இல்லை. முன்பு கூறியது போல அந்த வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண்தான் அவள். அவள் பெயர் பீனா. வேறு என்ன பெயர் அவளுக்கு கொடுக்கலாம்? அந்த இருட்டிலும் அவளது முகம் சிவந்து தெரிந்தது. அவளது கண்ணில் ஒருவித பிரமை. தலையில் குங்குமக்கோடு. நடந்து போகும்போது அவள் கட்டியிருந்த உயர் ரக புடவை சரசரப்பு கேட்க முடிந்தது. அந்த ஒளி மிகவும் இனிமையாக இருந்தது. அவள் காஞ்சிப்பட்டு உடுத்தியிருந்தாள். அவள் போட்டிருந்த நகைகள் அவ்வப்போது இருட்டில் ஜொலித்தன. பாபானந்தாவின் பிடியிலிருந்து விடுபட்டு அவள் வராந்தாவுக்கு சென்றாள். பின்பக்கமாக பாபானந்தா அவளது மெல்லிய இடையை பிடித்து கொண்டான். என்ன இப்படி? அப்பா திடீரென வந்துவிட்டால்? பூ, அப்பா இவ்வளவு நேரம் விழித்திருப்பாரா? அதுவும் நம்மை வேவு பார்க்கவா? உன் மூளையே மூளை என்று சிரித்தபடி கூறிக்கொண்டே பீனாவை அணைத்தபடியே வராந்தாவிற்கு சென்றான். உங்கள் கார் சத்தத்தில் நாம் வருவதை அவர்கள் அறிவார்கள். சும்மா இருங்க. இங்கு எதுவும் வேண்டாம். நான் போகிறேன். என் சகோதரன் இன்னும் படித்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவன் திடீரென இங்கு வந்தால் நம் நிலைமை பார்க்க நன்றாக இருக்காது. புதிய தம்பதிகள் நாம். வீட்டிற்கு தாமதமாக வரும் இளம் தம்பதியர்கள் விஷயத்தில் தலையிட உன் சகோதரன் ஒன்றும் புத்தியற்றவன் அல்ல. ஆகையால் நான்... வராந்தாவின் சுவரில் அவர்கள் நிழல்கள் ஆடி ஆடி தெரிந்தன. தங்களை மறைத்த நிலையில் தழுவி கொண்டிருந்தனர். எவ்வளவு நேரம் என்று அவர்களுக்கே தெரியாது. அவ்வளவு உத்வேகம். இளம் காற்றில் ஏதோ ஒரு மலரின் நறுமணம். நட்சத்திரங்கள் அவர்களின் நிலைக்கு மகள் உறும் காட்சியாக அமைந்திருந்தன. அது இளவேனில் காலம்தானோ? நீண்ட நிசப்தத்திற்கு பிறகு பாபானந்தா கூறினான். பீனா, முன்பெல்லாம் நான் இந்த வராந்தாவில் உனக்கு அருகே நின்று கொண்டிருந்த போதெல்லாம் இந்த மல்லிகை பந்தலுக்கு அடியே நின்று உன்னை தழுவ எண்ணினேன். அதற்காக உன்னை கெஞ்சிருக்கிறேன். உன் அருகிலேயே இருக்க விரும்பினேன். என்னுடைய அன்றைய உணர்ச்சிகளை உன்னால் எண்ணி பார்க்க முடிந்ததா? பீனா பதில் கூறவில்லை. பதிலாக அவள் தலையை தன் மார்பில் வைத்து அணைத்தாள். இன்று நீ வராந்தாவுக்கு வந்தபோது உன் பெரிய சகோதரன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தான். நான் உன் தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த இடத்தில் உன் அருகே நின்று நான் எவ்வளவு ஏங்கியிருக்கிறேன் தெரியுமா? என் மனதில் அப்போது என்ன தோன்றுகிறது என்று உன்னால் ஊகிக்க முடியுமா? இதற்கும் பீனா பதில் கூறவில்லை. என் இதயக்கனி பீனா, பாபானந்தா கெஞ்சினான். அவன் அணைப்பில் அவள் சிரித்தாள்.
உங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னால் எப்படி யூகிக்க முடியாமல் இருக்கும்? இன்று வராந்தாவில் நீங்கள் ஒரு அசடாக காட்சியளித்தீர்கள். எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது. என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. 4 வருடங்கள் உலகத்தையே மறந்து எனது அருகில் இங்கு நிற்கின்றீர்கள். ஆனால் இன்று திடீரென வெட்கப்படுகிறீர்கள். ஒரு தரம் கூட என்னை பார்க்க வருவதில்லை. என் தந்தையிடம் பேச அவ்வளவு இருப்பது போல் தோன்றும் எனக்கு. செய்வதறியாமல் பாபா நந்தா கூறினான். நாம் இப்போது உள்ளே போகலாமா? பீனா திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு போனாள். எனக்கு உள்ளே போக கொஞ்சமும் விருப்பம் இல்லை. எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு நமக்கு மிகவும் அந்தரங்கமான இந்த இடத்தில் உங்களுடன் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மறுபடியும் நாம் எப்போது இப்படி இருப்போம் என கூறத்தான் முடியுமா? அவளது போக்கில் துக்கம் தெரிந்தது. இன்னும் 2 நாளில் நாம் இங்கிருந்து போய்விடுவோம். உங்கள் வேலை அப்படிப்பட்டது. எப்போது எங்காவது போய்கொண்டே இருக்க வேண்டும். பாசிக்காட்டிலிருந்து ஐஜலிலிருந்து என் தந்தை உங்களிடம் பேசிய விதம் எனக்கு கண்ணீரையே வரவழைத்து விட்டது. நான் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு பிறகு இந்த வீட்டை நீந்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இதை நான் உனக்கு எழுதி வைத்து விடுகிறேன் என்று எனக்கு கூறினார். அவர் ஏன் அப்படி பேசினார்? பாபா நந்தா சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பேசினான். பிறகு, உனது மூத்த சகோதரன் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடிவு செய்துவிட்டார். மேலும் சொத்துக்களை பார்த்து கொள்ளும் தன்மை அவருக்கு கிடையாது. உன்னுடைய மற்ற சகோதரர்கள் ஏற்கனவே வீட்டை விட்டு போய்விட்டார்கள். ஒருவேளை அதனால்தான் என்னவோ உன் தந்தை இவ்வாறு செய்ய எண்ணியிருக்கிறார். தந்தையின் வார்த்தையில் துக்கம் தெரிந்தது. நீ என்ன செய்ய வேண்டுமென எண்ணுகிறாயோ அப்படியே செய். நீயே இந்த வீட்டில் தங்கினாலும் சரி, வாடகைக்கு விட்டாலும் சரி, இந்த வீட்டை கவனிக்க யாரும் இல்லை என்பது வருத்தமே. நாம் எங்கெங்கோ வசிக்கிறோம். நாம் இல்லாத போது யார் இந்த வீட்டை கவனித்துக் கொள்ளப் போகிறார்கள்? இங்கு யார் தங்குவார்கள் என்பது பற்றியும் என்ன கூற முடியும்? எல்லாம் மாறும். இந்த மல்லிகை செடியை இப்படியே இருக்க விடக்கூடாது. மறுபடியும் பாபா நந்தா தனது கைகளால் பீனாவின் இடையை கட்டினான். தனது கன்னத்தை அவளது கன்னத்தில் ஒட்டியவாறு மெதுவாக கூறினான். என் இதயக்கனி பீனா, முதலில் உன்னை பார்த்தபோது நீ இங்குதான் நின்று கொண்டிருந்தாய். சினிமா போஸ்டர் ஒட்டிய குதிரை வண்டி ஒன்று பேண்ட் வாத்தியத்துடன் இந்த வீதியில் சென்றது. என்ன அருமையான வேலை அது! இன்று எண்ணி பார்க்கையில் கூட அது ஒரு மறக்க முடியாத சமயம்தான். இந்த வராந்தாவும் அந்த மல்லிகை கொடியும் எனது வாழ்க்கையில் ஒரு பகுதியே. இங்குள்ள மர சாமான்கள், டேபிள்கள், பீங்கான் பொருட்களில் உன் மென்மையான கையின் பங்கு நன்கு தெரியும். அதில் உனக்கு பெருமையே. இந்த வீடு உன்னால் நன்கு கவனிக்கப்பட்டு வந்தது. இந்த வீட்டை இனிமேல் நான் கவனித்துக் கொள்கிறேன். இங்குள்ள ஒரு பொருளும் உபயோகமற்றதாக போகவிட மாட்டேன். இந்த வீட்டிற்குள் எனக்கும் உள்ள உறவில் யாரையும் தலையிட அனுமதிக்க மாட்டேன். நாம் எப்போது இங்கு வந்தாலும் மாற்றங்கள் எதுவும் காண முடியாத அளவிற்கு என்னால் முடிந்தவரை இப்படியே இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறேன். மெய்மறக்க செய்யும் இந்த வெளிச்சம், நிழல், காய்ந்த இலைகள், இளந்தென்றலின் பறந்து வரும் மகரந்த தூள், எண்ணிலடங்கா நட்சத்திர கூட்டங்கள், என்னுள்ளேயே நான் பேசிக்கொண்டிருந்தேன். திடீரென கடைகளில் சத்தங்கள் குறைந்ததை உணர்ந்தேன். எல்லா வாடிக்கையாளர்களும் போய்விட்டிருந்தனர். கடைக்காரர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். கொக்கோ கோலா பாட்டிலில் தெரிந்த காட்சிகள் காணவில்லை. அவசரமாக பாட்டிலின் அடியில் எஞ்சி இருந்ததையும் குடித்துவிட்டு பாட்டிலை கவுண்டரில் வைத்தேன். மெதுவாக என்னுள்ளே முணுமுணுத்து கொண்டேன். என்ன ஆச்சரியம் இது! இன்றும் கூட ஒரு வீடு எவ்வளவு வாடகை பெற்றுத்தரும் என்ற எண்ணம் இல்லாமல் பேசும் மக்கள் இருக்கின்றனர். வீடு பற்றிய வேறு சிந்தனைகளுக்கே அதை போற்றி வைத்திருக்கின்றனர். அதை நினைத்து பார்க்கையில் பாபானந்தா அப்படிப்பட்டவர்கள் ஒருவன். வேறொருத்தி பீனா. என்ன சொன்னீர்கள் என்று கடைக்காரன் ஆச்சரியத்துடன் கேட்டான். 55 பைசா. எனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மனதில் உவகை போங்க நான் வீடு திரும்பினேன். அன்றிரவு நல்ல தூக்கம். என்ன சுகம்! லாபத்தையே இலக்காக கொண்டுள்ளனர் சிலர். வியாபார போட்டி, கிடைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உயரமான கட்டிடங்கள், மனித வாழ்க்கைக்கு எதிரான இயந்திரங்களின் சப்தம், டீசல் வண்டிகளின் புகை, எங்கும் லாப நட்ட கணக்கு, நீண்ட குழாய் விளக்குகளுக்கு அடியில் படிந்துள்ள தூசிகள், காற்றை மாசுபடுத்தும் துர்நாற்றம். இவற்றிற்கிடையே ஒரு பரமேஷ் தம்பதிகள், பீனா மற்றும் பாபானந்தா, உயர்ந்த காங்கிரீட் கட்டிடங்களால் கலவரப்படாமல், வாடகைக்கு யாரையும் எதிர்பார்க்காமல், மாதம் உபரியாக வரக்கூடிய 300 ரூபாயை கூட விரும்பாமல், இவற்றை விட அப்படியே வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். சுவாசிக்க நல்ல காற்றை பெற கண்களுக்கு இதம் தரும் பசும் புல்வெளி, ஒரு மல்லிகை கொடி, பகலிலேயே ஒரு இரவை போன்ற வெளிச்சம், தாழ்வாரம், பேசினால் எதிரொலியும் கேட்கும் சத்தம். இது போன்ற சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகின்றன.
மறுநாள் மதிய இடைவேளையின் போது ஒரு நண்பர் வழக்கமான டீக்கு பதிலாக கொக்கோ கோலா கொண்டு வர செய்தார். நான் சிரித்துக்கொண்டே வேண்டாம் என்றேன். ஏனெனில் அன்று மாலை பொழுதில் நான் அந்த புத்தக கடைக்கு சென்று கொக்கோ கோலா அருந்த போகிறேன். அன்று வாடகை வீடு தேடும் படலத்தை மேற்கொள்ளவில்லை. எனது அலுவலக மேலாளர் வாடகை வீடு பற்றி கொடுத்த தகவலை கூட நான் புறக்கணித்து விட்டேன். லேசாக இருட்டிய பொழுது நான் எனது மோட்டார் சைக்கிளிலிருந்து மல்லிகை பந்தலின் முன் இறங்கினேன். வராந்தாவில் ஒரு கடிதம் வைக்கும் பெட்டியை பார்த்தேன். இதற்கு முன் அதை ஏன் பார்க்கவில்லை என ஆச்சரியமாக இருந்தது. வராந்தாவில் ஒரு மூலையில் கந்தல் துணிகளின் மூட்டை ஒன்று கிடந்தது. முதல் நாள் இரவு சிறிது மழை பெய்திருந்தது. அப்போது பிச்சைக்காரர்கள் யாராவது ராப்பொழுதை அங்கு கழித்திருக்கக்கூடும். அந்த வீட்டை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாத போது தினமும் கூட யாராவது அங்கு வந்து தங்குவார்கள் என்றுதான் என்னால் எண்ண முடிந்தது. எனது மோட்டார் சைக்கிளில் நான் எப்போதும் செல்லும் கடைக்கு சென்றேன். எனக்கு தெரிந்த இளைஞன் இன்று கவுண்டரில் இருந்தான். நன்றாக முகசவரம் செய்திருந்தான். ஆனால் அதே சட்டையை அணிந்திருந்தான். வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. இந்த கோடையிலும் கூட பேண்ட்டும் டையும் அணிந்து நன்றாக ஆடை அணிந்திருந்த இளைஞன் ஒருவன் பல பெட்டிகளில் இருந்து அலங்கார பொருட்களை எடுத்து அதை கவுண்டரில் வைத்தான். தனக்கு அருகில் இருந்த பதிவேட்டில் ஏதோ எழுதி கொண்டிருந்தான். அவன் ஏதோ ஒரு கம்பெனியின் விற்பனை பிரதிநிதி என நான் எண்ணினேன். கடையில் இருந்த இளைஞன் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தான். நான் யார் என தெரிந்தவுடன் சிரித்தான். விற்பனை பிரதிநிதியிடம் சிறிது நேரம் இருக்கும்படி கூறிவிட்டு என்னிடம் வந்து தலையாட்டினான். நம்பிக்கை இல்லை சார், அவன் கூறினான். நானும் மகிழ்ச்சியுடன் புன்னகையை புரிந்திருக்கிறேன் என்று தெரிந்தது. அந்த வீடு வாடகைக்கு கிடையாது என்ற சந்தேகம் எனக்கும் உண்டுதானே? கொக்கோ கோலா? நிச்சயமாக. ஒரு அட்டை பெட்டியிலிருந்து ஒரு உறிஞ்சியை எடுத்துக்கொண்டு அந்த இளைஞன் கூறினான். இந்த வீட்டின் சொந்தக்காரர் யார் என எனது முதலாளியை விசாரித்தேன். என் முதலாளி இந்த ஏரியாவில் தான் இருக்கிறார். இந்த வீட்டை பற்றிய முழு சரித்திரத்தையும் அவர் கூறுவார். நான் நேற்று உங்களுக்கு கொடுத்த தகவல் அனைத்தும் சரியானவையே. மூத்த மகன் ஒரு பேராசிரியர், திறமைசாலி அவர். இளைய மகன் ஒரு டாக்டர், ஒரு பஞ்சாபி பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அவருக்கு குடும்ப தொடர்பு அவ்வளவு இல்லை. ஏனெனில் தந்தை அவரை வீட்டிலிருந்து துரத்திவிட்டார். அந்த இளைஞனின் கவனம் விற்பனை பிரதிநிதியின் பால் திரும்பிற்று. பிறகு என்னிடம் கூறினான், நீங்கள் உங்கள் கோலாவை குடித்து முடியுங்கள். அந்த விற்பனை பிரதிநிதி எனக்காக காத்திருக்கிறான். அந்த இளைஞன் விற்பனை பிரதிநிதியிடம் சென்றான். நான் கொக்கோ கோலாவை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தேன். பாட்டிலை மேஜை மீது சாய்வாக வைத்து பாட்டிலுள்ள சிவப்பு திரவத்தை உற்று நோக்கினேன். மல்லிகை பந்தல் வீட்டில் பின்புறம் காட்சியாக தோன்றியது. மாலை பொழுதின் சூரிய வெளிச்சம் வேண்டப்படாத மேஜை ஒன்று விறகு வைக்கும் பரன் காலியாக இருந்தது. துளசி மாடத்துக்கு அருகில் திரி இல்லாத அகல் விளக்கு, பெரிய பப்பாளி மரம். 30 வயதான இளைஞன் ஒருவன் புறக்கடையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். நடக்கும்போது அவன் தலை அங்கு உலரவிட்டிருந்த துணிகளை உரசி கொண்டு சென்றது. வருத்தத்துடன் இருப்பவன் போல காணப்பட்டான். அங்கும் இங்கும் பார்ப்பான். கோபமாக சிகரெட்டிலிருந்து புகை விடுவான். அவனது ட்வீட் கோட்டிலிருந்து ஸ்டெத்தஸ்கோப் வெளியே தெரிந்தது. தலைமுடியை பெரிதாக முடிந்து கொண்டு சுரிதார் குர்தா அணிந்த ஒரு இளம் பெண் அந்த பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். டாக்டரை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவளது செய்கை தெளிவற்றதாக இருந்தது. ஆனால் நம்பிக்கை தெரிந்தது. அவள் ஒரு மெலிதான துப்பட்டா அணிந்திருந்தாள். அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த இளைஞன் திடீரென கோபத்துடன் சிகரெட்டை கடைசியாக ஒரு இழு இழுத்துவிட்டு தூக்கி எறிந்தான். பெஞ்சில் அமர்ந்திருந்த பெண்ணின் அருகில் சென்று அவளது கண்களை உற்று நோக்கினான். அவளது உதடுகள் நடுங்கின. சினிமா காட்சியில் வருவது போல் பாட்டில் முழுவதும் அந்த காட்சி தெரிந்தது. அகந்தையுடன் கூடிய உறுதியான அவனது உதடுகள், சதுரமான முகவாய்க்கட்டை, இவைகளுக்கு கீழே ஒரு இளம் பெண்ணின் வட்டமான முகம், களை பொருந்திய முகம் என்றாலும் அதில் கவலை நன்கு தெரிந்தது. இவளது 2 கண்களும் நன்கு திறந்திருந்தன. இது எனக்கு ஹிந்தி திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சியை நினைவூட்டியது. அந்த டாக்டர் கூறினான், தகப்பனாரால் புறக்கணிக்கப்பட்ட புதல்வன் நான் என்பதை இவை அனைத்தும் குறிப்பாக உணர்த்துகின்றன. ரெஹானா, நான் இன்னும் புறக்கணிக்கப்பட்ட புதல்வனாகவே இருக்கிறேன். நான் எனது சகோதரனைப் போல அல்ல. என் விஷயங்கள் அனைத்தையும் நானே தீர்மானிக்கிறேன். யாருடைய ஆலோசனையும் கேட்பதில்லை. எனது மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்வதில்லை. என் தந்தையின் கருத்துக்கு அடிபடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்வதில்லை. மருத்துவ கல்வியை படிக்க எனக்கு கொண்டபோது எனது தந்தை மற்றும் பலரின் கருத்துக்களை நான் எதிர்த்திருக்கிறேன். பீனா மட்டும்தான் என்னை ஆதரித்து பேசினாள். சிறு உதவி கூட புரிய எனது தந்தை மறுத்துவிட்டார். எதையும் பொருட்படுத்தாமல் நான் மருத்துவம் படிக்க சேர்ந்தேன். என்னுடைய உறுதியை பார்த்த பிறகே தந்தை எனது எண்ணத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டார். என் முடிவை ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. பிறகுதான் என் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டாய்.
நமது பிணைப்பு நாட்கள் செல்ல செல்ல வேரூன்றியது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. உன்னை பற்றி பலர் பலவிதமாக என்னிடம் கூறினார்கள். அவற்றையெல்லாம் உதறி தள்ளினேன். உன் நிலை, மதம், ஜாதி, உன் பழைய வரலாறு எல்லாவற்றையும் புறக்கணித்தேன். உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ற என் முடிவை எல்லோரிடமும் கூறினேன். எல்லா பக்கங்களிலிருந்தும் எவ்வளவு எதிர்ப்புகள் கோபத்தில் வெடித்து சிதறியதும் விவாதங்கள் முடிவற்று நீண்டதும் உனக்கு நன்றாக தெரியும். என் தந்தை சொன்னார், அந்த பெண்ணை பற்றி உனக்கு நன்றாக தெரியும், நாங்களும் அறிவோம். இதற்கு பிறகும் அந்த பெண்ணை இந்த குடும்பத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாயா? முடிவாக அவர் கூறினார், இதற்கு பிறகும் எனது விருப்பத்திற்கு மாறாக நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எண்ணினால் நான் இனி உனக்கு செல்ல காசு தரமாட்டேன். நானும் திட்டவட்டமாகவே கூறினேன், ரொம்ப சரி, உங்களிடம் இருந்து ஒரு சல்லி காசு கூட பெற்றுக்கொள்ள மாட்டேன். பிறகு கஷ்ட காலம்தான். எனது மருத்துவ படிப்பை படிக்க நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. கல்வி, உபகார பணம், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமிருந்து கடன் போன்றவையே எனக்கு உதவின. அவை அனைத்தையும் நீ அறிவாய். அப்போதெல்லாம் நீ கூட என் கூடவே இருந்தாய். எனது உறவினர்களுடன் எனது உறவு அற்றுவிட்டது. பீனா மட்டும் எங்கு இருந்த போதிலும் என்னை ஆதரித்தாள். எனது எல்லா சொந்த பந்தங்களும் அருந்த பிறகு எனது தந்தை என்னை இப்படி ஒரு குழப்ப நிலையில் வைத்து விட்டார். ஏன் இதை போல் ஒரு உயிலை எழுதினார்? என் தந்தை இந்த வீட்டை என் பெயருக்கு எழுத காரணம் என்ன? நான் வீட்டை விட்டு வெளியேறியவன். டாக்டர் அப்பெண்ணின் தோளில் தனது கையை வைத்து கொண்டார். அந்த நிலையில் அப்பெண்ணின் பாதி முகம்தான் காட்சியில் தெரிந்தது. ரெஹானா, என் அன்புள்ள ரெஹானா, உனக்காகவே தான், வேறு வழி இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போது இந்த வீட்டில் என்னால் எதையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இந்த புறக்கடை கூட எனக்கு பழக்கமானதாக தெரியவில்லை. யார் கேட்டாலும் நீ என்னை இந்த வீட்டில் வந்து தங்கலாம் என கேட்கக்கூடாது. வீட்டை வாடகைக்கு விடும்படியும் சொல்லக்கூடாது. தந்தையின் எண்ணம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. இதன் மூலமாக புறக்கணிக்கப்பட்ட தனது மகனை தனது வீட்டிற்கு திரும்ப அழைத்திருக்கிறார். எனக்கு எல்லாம் புரிகிறது. இவை அனைத்தும் என்னை கண்கலங்க செய்கிறது. நான் எனது முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை. நான் எனது தந்தையிடம் ஒரு பைசா கூட பெற்றுக்கொள்வதில்லை என கூறியிருந்தேன். எப்படி இருப்பினும் இந்த வீட்டை நான் கட்டி காக்கிறேன். தேவையான போது வரிகளை செலுத்துகிறேன். இவை அனைத்தையும் எனது சொந்த பணத்திலிருந்தே செய்கிறேன். அப்படிதான் நடக்க வேண்டுமென்றால் அது அப்படியே நடக்கட்டும். நான் நாளைக்கே எங்களது கல்கத்தா அலுவலகத்தில் உள்ள திரு மேத்தா அவர்களை ட்ரங்கால் மூலம் கூப்பிட்டு பேசுகிறேன். முழு சரக்கும் நிச்சயமாக திங்கட்கிழமை வந்துவிடும். நீ கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடைசி சில சொற்கள் கடைக்கு வந்த விற்பனை பிரதிநிதியுடையது. பாட்டில் உள்ள சிவப்பு திரவம் நியான் விளக்கு வெளிச்சத்தில் பளபளத்தது. காட்சி மறைந்தது. அந்த விற்பனை பிரதிநிதியும் சென்று விட்டார். நான் எனக்குள் கூறிக்கொண்டேன், இந்த நாட்களில் கூட சொத்தை காட்டிலும் ஒரு சொல் பெரிதென்று நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எண்ணி பார்ப்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது. பணம் ஒன்றுதானா முக்கியம்? அந்த கடையில் இருந்த இளைஞன் என்னிடம் வந்தான். உங்களுக்கு அந்த வீடு கிடைக்கப் போவதில்லை. சொத்தின் உரிமைக்காக 2 அண்ணன் தம்பியிடம் வழக்கு உள்ளது. ஆகையால் தான் யாரும் அந்த வீட்டை பற்றி கவலை கொள்ளவில்லை. வழக்கின் முடிவிற்கு பிறகே அந்த வீடு யாருக்கு சொந்தம் என தீர்மானிக்க முடியும். அதற்கு வெகு காலமாகும். அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். 2 அண்ணன் தம்பிகளும் முதல் கல்லூரி ஆசிரியர். இப்போதெல்லாம் அவர் பல பாட நூல்களையும் துணை நூல்களையும் எழுதுகிறார். அவ்வழியில் அவர் அமோகமாக சம்பாதித்து விட்டார். இந்த இடத்தில் சொந்தமாக ஒரு அச்சகத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளார். தனது புத்தகத்தை அவரே வெளியிடுவது அவருக்கு ஒரு லாபகரமான தொழில். இளைய சகோதரர் டாக்டர் இந்த இடத்தில் ஒரு பெரிய கான்கிரீட் கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட எண்ணியுள்ளார். தனது அலுவலக அறையையும் அந்த கட்டிடத்தின் கீழ்தளத்தில் வைத்து கொள்ள எண்ணியுள்ளார். உங்களுக்கு உடனடியாக வீடு தேவைப்பட்டால் லசித் நகரில் ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது. நான் பாட்டிலின் அடியில் இருந்த கொக்கோ கோலாவை உறிஞ்சி குடித்தேன். தடால் என்று பாட்டிலை கவுண்டரில் வைத்தேன். காலியான பாட்டிலையே பார்த்து கொண்டு நான் வெகு நேரம் அங்கு நின்று கொண்டிருந்தேன். இதோட இந்த சிறுகதை முடிந்தது நண்பர்களே. இது சிறுகதைன்னு சொல்ல முடியல, சிறுகதையை விட ஒரு பெரிய கதை தான். இந்த கதை மல்லிகை பந்தல்னு பேர் தமிழில் இருந்தாலும் இது ஒரு தமிழ் மொழி பெயர்க்கப்பட்ட கதை. இது உண்மையான ஒரு அசாமிய மொழி கதை தான். இதை எழுதியவர் சௌரப் குமார் சாலிகா. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த வீடு வாடகைக்கு தேடும் நபர் அந்த கடைகளில் அந்த மல்லிகை பந்தல் அப்படிங்கிற அந்த வீட்டை பற்றி விசாரிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதாவது
அந்த வீட்டில் உள்ள ஒரு வர்ணனையை வந்து அந்த முதல் பேராகிராஃப்லேயே பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம வந்து இந்த வீடு எப்படி இருக்குன்னு கற்பனை செய்துக்கலாம். ஏன்னா நம்ம கதை வந்து வாசிக்கும் போதும் ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கும் போதும் இல்லை நம்ம படிக்கும்போதும் கண்டிப்பாக வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை வந்து பண்ணிகிட்டே தான் இந்த கதையை கேட்போம். அது மாதிரி தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் மூலயமா இந்த மல்லிகை பந்தல் அப்படிங்கிற வீடு எப்படி இருக்குன்னு நம்மளால் யூகிக்க முடியும். அதன் போக இந்த வீடுகளில் வந்து இருந்த அந்த அண்ணன் தம்பி, அந்த ஒரு தங்கை, அப்புறம் அந்த தந்தையோட இறப்புக்கு பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கொக்கோகோலா குடித்து முடித்து அந்த பாட்டிலை வைக்கும்போது அந்த பாட்டிலில் வந்து படமாக அந்த நபருக்கு தெரியுது. அந்த கதையோட முடிவில் தான் அந்த அந்த கொக்கோகோலா விற்கும் இளைஞன் வந்து சொல்கிறாரு இந்த கதையை. ஆனால் நடுவே இந்த அண்ணன் தம்பிகளோட கதையும் அந்த பெண்ணோட கதையும் வந்து அந்த பாட்டிலில் காட்சியாகவும் கனவாகவும் இந்த நபர் வந்து பார்த்துக்கிறாரு. அப்படிங்கும்போது இது வந்து அவருடைய கற்பனையா இல்லை இதுதான் அந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பாட்டில் விற்கும் நபர் வந்து அவரோட முதலாளி கிட்ட கேட்டதா சொல்கிறத வந்து இவர் முன்னாடியே கேட்டுட்டாரா இல்லை அதுக்கப்புறம் கேட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் தமிழ்லே இருந்தால் இந்த கதை புரிஞ்சிருக்குமோ, இது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சிக்க சில தடங்கள் இருக்கோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து இப்போது இந்த மல்லிகை பந்தலோட வரலாறு, இந்த இடத்துல இருந்த ஒரு தந்தையோட வயதான காலம், அவருடைய மகன்களுடைய போராட்டம், அப்புறம் அவர்களுடைய மகளுடைய அவங்க மாப்பிள்ளையுடைய போராட்டம், அப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் நம்மளுக்கு கிளியராக என்ன கேரக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா பீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு முன்னாடியே ஒரு பெண் கேரக்டர் வருது. அதனால் அவங்க யாருங்கிறதும் நம்மளுக்கு கொஞ்சம் திறன்பட தெரியலை. ஆகையால் இந்த கதையை நான் பாதி வாசித்ததுனால முழுசையுமே வாசிக்கணுமே அப்படின்னு நான் வாசித்து முடிச்சிட்டேன். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைனா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கதையை இவ்வளோ பொறுமையாக கேட்டமைக்கு எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.